பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூலை 21 2024 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது உங்க முக்கியமான ஒரு டெசிஷன், முக்கியமான பிளானு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் சரியாகும். ஒரு சில பேருக்கு பயணங்கள்ல தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாமதமா ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி எந்த காரியத்தையும் நீங்க ரகசியமா எடுத்து செய்யும் பொழுது பெரிய சக்சஸ் கொடுக்கும். சங்கர நாராயணன் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. மனக்கலக்கம், மன சோர்வு, கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும். அதாவது இயல்பாகவே ஒரு விதமான ஒரு பவர் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா அந்த பவர் வேணும். பவர்னா நான் என்னால பண்ண முடியுங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும். அந்த தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அது 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துல சூரியன் என்ற நாள் சனியுடைய நட்சத்திர சாரத்துல செல்றதுனால ஆரம்பம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதான் என்னன்னா, எந்த விஷயத்தையுமே ஓப்பனா வெளியே சொல்லாம நீங்க என்ன நினைக்கிறோமோ, எந்த காரியத்தை நீங்க ஜெயிக்கணுமோ, எந்த காரியத்தை நீங்க முடிக்கணும்னு இருக்கீங்களோ அதை நீங்க நல்லபடியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்றது நல்லது. எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி ரொம்ப முக்கியமா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. சூரியன் என்ற நட்சத்திரம் சனி தொடர்பு 2ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுது. சூரியன் இருக்கக்கூடிய இடம் 2. மிதுனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ அப்போ பொதுவாகவே இன்றைய நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நீங்க பார்க்கக்கூடிய சமூகம், நீங்க பார்க்கக்கூடிய மனுஷால், இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி பேச்சு மாதிரி, அதாவது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. ஆனா அதுல நிறைய குளறுபடிகளும் புரிதல் கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாள் நிறைய விஷயங்கள்ல பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும், அகலும். குடும்பத்துல பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் காக்க வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது. என்னதான் இருந்தாலும் சண்டை சச்சரவு பண்ணி எப்படியாரும் முடிக்கதான் பார்ப்பீங்க. மைண்ட் லெவல்ல நிறைய கோபதாபங்கள் வரும். யாரையும் ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க இந்த நாள் யாரையுமே குறை கூற வேண்டாம். 2வது அக்செப்டன்ஸ் கொண்டு வரணும். எல்லாருமே எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு அனுகூலமா இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ ஒருத்தர் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பாகட்டும், எதிர்பார்ப்புகள் ஆகட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அன்பு அதிகமா இருக்கும் பொழுது அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க அதை ஃபில்ஃபில் பண்ண முடியாம தவிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டா போறோம். மற்றபடி இந்த நாள் நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ஒத்த தலைவலி, வயிறு உஷ்ணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராடி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடா இருக்கலாம். நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போறதுக்கால அலைச்சல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கான பயணம் இருக்கலாம். மூத்த பையனுடைய உடல்நிலைகள்ல சற்று கவனம் தேவை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் லெவல் லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மற்றபடி பழைய விஷயங்கள், பழைய கணக்குகள் அதெல்லாம் மாற்றக்கூடிய பிராப்தம் இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய லாபங்கள் காட்டக்கூடிய நாள். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அம்மா சம்பந்தப்பட்டது, அம்மாவுடைய ஆளுமை, மிக சிறந்த ஒரு வெற்றியாளர்களாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
உங்க குழந்தைகள் வெளிநாட்டில் போகணும், வெளிநாட்டு போய் படிக்கணும், வெளியூருக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். குழந்தைகளோட ஆரோக்கியத்துல சற்று கவனம் காக்கக்கூடிய நாள். இந்த நாள் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் நல்லா வரும், கையிருப்பு பணம் அதிகரிக்கும், நினைச்சதெல்லாம் சக்சஸ் கொடுக்கும். என்னதான் நீங்க பிளான் பண்ணாலும் அந்த பிளானிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா செட் ஆகும். ஆனால் ஸ்லோவா நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்னா அது இளைய சகோதரன் மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஏன்னா ஏன் மாமனார் அண்டர்லைன் பண்றேன்னா, இந்த நாள் சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். ஆனால் சூரியன் பிரயாணிக்கிறது பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ யார் அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்றீங்களோ, மாமனாருடைய தொழில் எடுத்து பண்றீங்களோ, சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் விற்பனை இந்த மாதிரி தொழில்கள் இருக்கீங்களோ, இவாளுக்கெல்லாம் இந்த நாள் கொஞ்சம் ஸ்லோவாகவும், கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களோடையும் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள், உடம்பு பாதிப்புகள் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்லுவோம். ஏன்னா பணம் உள்ள வரணும்னா 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்னா அது திடீர்னு தான் வரும், எதிர்பார்க்காம தான் வரும். ஆனா வந்த பணத்தை நீங்க வேற ஏதாவது வெட்டியா செலவு பண்ணாம இருக்கணும். 2வது விருச்சிகத்திலிருந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்துல சூரியன் நின்ற நட்சத்திரம் சனி தொடர்பு இருக்கனால ஆலயங்களுக்கு, அதாவது கோவில்களுக்கு, சிறப்பு வழிபாடுகளுக்கு, பூஜைகள் புனஸ்காரங்களுக்கு, தான தர்மங்களுக்கு இந்த நாள் நீங்க நிறைய செலவு பண்ற மாதிரி தெரியறது. அதை பார்த்துக்கணும். குடும்பத்தோட எங்கேயாவது வெளியே சுற்றுப்பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சந்தோஷம் இருக்கும். 10 பேருக்கு நீங்க பணம் இல்லைன்னா எடுத்து உதவுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரி நீங்க சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். ஆனாலும் இந்த நாள் கொஞ்சம் டென்ஷன், பிரஷர், தேவையில்லாத குழப்பங்கள், அதே மாதிரி ஒரு சில பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல பிரச்சனைகள் வரும். ஒரு சில பேருக்கு மறைமுகமா பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு லக்கு ஃபேவர் பண்ணாது. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், கால பைரவரை வழிபாடு பண்ணிட்டு எந்த விஷயத்தை பண்ணும்பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தார்மீகமா நல்லா நடக்கணும்னு வேண்டின்றவே போறோம். ஆட்டோமேட்டிக்கா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சூரியன் நின்ற நட்சத்திரம் சனி தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ என்னன்னா வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். உங்க 2 பேருக்குள்ள புரிதல் இல்லாம தள்ளி போயிருந்தாங்கன்னா ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. இரவு நேரத்துல எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்கன்னா எங்கேயாவது ஜாலியா வெளியே கூட்டு போயிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது காலபுருஷனுக்கு 9 இருந்தா நல்ல ஒரு கோவிலுக்கு 6-7 மணிக்கு அப்புறம் ஜம்முன்னு ஒரு கோவிலுக்கு கூட்டு போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனசும் சந்தோஷமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குங்கும நிறத்தை யூஸ் பண்ணுங்க. எல்லா விதத்திலுமே திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா மாறட்டும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறது. 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது கூட்டி கழிச்சு பாக்குறச்சு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. ஸோ அப்பா, முன்னோர்கள், அப்பா, பாட்டனார், பயணம், அப்பா அவங்களுடைய தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், படிப்பு சம்பந்தப்பட்ட, மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா நடக்கிறது. நினைத்தது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா 6-11 கூடிய பாவகங்கள் நல்லா செயல்படுறது, அது பெரிய சக்சஸ். அது கூடவே சுக்கரன் இருக்கனால பெரிய கஷ்டங்கள் கொடுக்காது. நல்லபடியா எல்லாத்தையுமே முடிக்கிற மாதிரி, எல்லாத்தையுமே உங்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கிற மாதிரி, எல்லாருமே உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கார். 10ஆம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அரசாங்க உத்தியோகிகள், டீச்சர்ஸ், பேங்கர்ஸ், அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய, மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் நல்லா இருக்கும். இதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் வரும். நிறைய அழைப்புகளும், நிறைய பேருக்கு சொந்தவங்கள் எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.